இது உங்களோட பாக்கி பாரம்பரிய சமையல். பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா? ரசனா. இது வெள்ளை வச்சு பண்ணியிருக்கனால எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எப்படி செய்யலாம் பார்ப்போம். அரிசியை ஆட்டி ஊற வச்சுருக்கோம். 6 hour இந்த மாவை பொறுக்கி வச்சு நம்ம ஊற்ற போகிறோம். 3 தோசையை கனமாக ஊற்றணும். பாதி வெந்தோன்னா அது ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம இன்னும் தோசை ஊற்ற போவோம். அதையும் கொஞ்சம் கனமாக ஊற்றுவோம். வெந்து வரும்போது வெள்ளம் வந்து கருப்பட்டியில் ஆட் பண்ணோம். நாங்கள் வெள்ளம் சேர்த்துருக்கோம். பிடிச்சா கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க, மிளகாட்டியை சேர்த்துக்கோங்க. இது வெந்தா தோசை நல்லா வேக வைக்க வெயிட் பண்ணோம். ஏன்னா வெள்ளம் கசியும். அந்த தோசை வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் ஆட் பண்ணுவோம். ஒரு 2 minutes வெயிட் பண்ணால் அது வேகட்டும். இப்போ நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ண போகிறோம். இந்த தோசை வெந்து வரும்போது முதல்ல நம்ம சுட்ட வச்ச தோசையை அதுக்கு மேலே வைக்கணும். எண்ணெயை நம்ம திருப்பி பிரட்டி விடணும். ஒரு 1 minute வெந்தால் போதும். சுமையாக தோசை ரெடி. நீங்களும் ஒரு வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சேனல்ஸ்க்கு லைக் ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு ஆழ்ந்து வேலைக்காக அறிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவை சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு குழந்தையோட குரலில் ஒரு டிஷ் எப்படி செய்கிறது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது புரியல அப்படின்னா உங்களுக்கு இதே சேனலில் எங்களோட வாய்ஸில் நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரகரிசியில் சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.